ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலேருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு பியூட்டி ஹேக் தான் சொல்ல போகிறேன். இது வந்து மேல் ஃபீமேல் எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும், எஸ்பெஷலி ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க. என்னென்னு கேட்குறீங்க? நான் யூஸ் பண்ணுற டவல், பெட் கவர், பில்லோ கவர் அண்ட் பெட்ஷீட் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணணும், எத்தனை நாளைக்கு ஒரு முறை அது வாஷ் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எஸ்பெஷலி இந்த ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க 3-4 மாதம் ஆனாலும் இதெல்லாம் துவைக்கிறத பற்றி யோசிக்கிறதே இல்லை. இதனால என்னெல்லாம் இஷ்யூஸ் வரும்ன்றதை சொல்லிடுறேன். எனக்கு ஆல்ரெடி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அதுவுமே அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ என்னோட பில்லோ கேஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து நைட்டு ஃபுல்லாக நான் அதில் தான் தூங்குறேன். என் ஃபேஸ் வந்து டோட்டலாக அந்த பில்லோ கவரோட காண்டாக்டில் இருக்குது நைட்டு ஃபுல்லாக. அப்படி இருக்கும்போது எனக்கு டேண்ட்ரஃப் இஷ்யூ ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோட ஃப்ளேக்ஸ் எல்லாம் அந்த பில்லோ கவரில் விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இன்னும் ஆக்னி இஷ்யூஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லை எனக்கு அலர்ஜிக் இஷ்யூ இருக்குது, எனக்கு அடிக்கடி ரொம்ப ஸ்னீசிங் இருக்கும் அப்படின்னா இந்த நம்ம யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டும் பெட் கவருக்குமே அதில் ஒரு பெரிய ரோல் இருக்குது. அது 3 days ஒன்ஸ் ஆச்சு நான் மாற்றி யூஸ் பண்ணணும். அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து நான் யூஸ் பண்ணணும். அதுதான் அட்வைசபிள். இல்லை எனக்கு 3 days ஒன்ஸ் முடியாதுன்னா, உங்களுக்கு வாஷ் பண்ண முடியலன்னா ஒரு 3 to 2 செட் ஆச்சு வாங்கி வச்சுட்டு அது ரெகுலராக அது வந்து அதை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண பாருங்கள். இல்லைனா இந்த ஆக்னி இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இதிலிருந்து நமக்கு வெளியில் வரவே முடியாது. இது ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், ஜென்ரலாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த பில்லோ கவரில் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டன், பியோர் காட்டன் பில்லோ கேசஸ் யூஸ் பண்ணுறது அட்வைசபிள். அப்படி இல்லை எனக்கு ஆக்னி இஷ்யூ ஆல்ரெடி இருக்குது, எனக்கு ஸ்கின்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா சாட்டின் கிளாத், சாஃப்டாக இருக்கிற சாட்டின் கிளாத்தில் பில்லோ கவர்ஸ் கிடைக்குது, அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பேருக்குமே, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே இது அட்வைசபிள் தான். அதுக்கப்புறமா டவல், இந்த டவலை பொறுத்த வரைக்கும் ஃபேஸுக்கு ஒரு டவல், பாடிக்கு ஒரு டவல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற டவல் கொஞ்சம் சாஃப்டான கிளாத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுவுமே வந்து 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஒரு 2-3 செட்டு வாங்கி வச்சுட்டிங்கன்னா வாஷ் பண்ணலனாலும் ஒரு செட்டு எடுக்கும்போது அடுத்த செட்டுக்கு நம்ம மாறும்போது இது அடுத்த இன்டர்வல்ஸில் கரெக்டாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேஸுக்கு தனியாக ஏன் டவல் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு இப்போது நம்ம பாடிக்குன்னு ஒரு சோப் யூஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக ஃபேஸுக்கு வந்து ஃபேஸ் வாஷஸ் தான் நான் அட்வைஸ் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேஸுக்கு தனியாக நம்ம டவல் யூஸ் பண்ணும்போது அதில் மற்ற பாக்டீரியாஸ் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆகாமல் நமக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபேஸை துடைக்கும் போது போட்டு நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுக்காமல் ஜஸ்ட்டு டேப் பண்ணி எடுக்கிற மாதிரி பாருங்கள். அப்படி பண்ணும்போதும் நம்ம ஃபேஸை இன்னும் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு ஆக்னி இருக்குது, ஒரு பிம்பிள் இருக்குது, அப்போ அது நான் நல்லா தேய்ச்சி துடைக்கும் போது அது சம்டைம்ஸ் அது உடஞ்சி அதில் இருக்கிற பஸ்ட் எல்லாம் வேறு எங்கேயாவது பட்டு அதனாலையும் இன்னும் ஆக்னி கூடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கு டேண்ட்ரஃப் இஷ்யூ இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் தலையை துவட்டுறதுக்கு தனியாக ஒரு டவல் வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த டேண்ட்ரஃப் ஃப்ளேக்ஸு அகெயின் உங்கள் ஃபேஸ் டவல்லையும் பட்டு அதனாலையும் இன்னும் ஆக்னி அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் ரூமையும் க்ளீனாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது க்ளீனாக வைக்கிறது இன்சென்ஸ் என்ன நான் சொல்கிறேன்னா, தூசி இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த கார்ட்போர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்கள் ரூமில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேஷியஸாக வைங்க. கம்மியான திங்ஸ், இப்போ ஒரு சின்ன ஹாஸ்டல் பிள்ளைங்கன்னா சின்ன ரூமில் தான் நான் இருக்கேன் அப்படின்னா நிறைய திங்ஸ் வாங்கி டம்ப் பண்ணாமல், எஸ்பெஷலி இந்த கார்ட்போர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்காமல் இருந்தாலே நமக்கு அந்த டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் திங்ஸ் கம்மியாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு தாட்டும் வரும். நிறைய திங்ஸ் இருக்கும்போது தான் க்ளீன் பண்ணுறதுக்கான தாட்டு நிறைய பேருக்கு வரதில்லை. ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் உடனே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தோணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் சிம்பிள் பியூட்டி ஹேக்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின வேறு ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.